ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. எத்துணை குடும்பங்களிலே இன்று பிரச்சனை, எத்துணை குடும்பங்களிலே இன்று தலாக். அல்லது நம்முடைய வாலிபர்கள் இப்ப மார்க்கமுள்ள பெண்ணை தான் விரும்புறாங்க, அப்படிதானே? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த அப்படி ஒரு சமுதாயம் வந்துருச்சு. ரொம்ப மார்க்கத்தோட இருக்கணும். மார்க்கமுள்ள பெண்ணுக்கு நம்முடைய சமூகத்துடைய வாலிபர்கள் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? ஆலிமா படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்? ஆலிமா படிச்சிருக்கணும். காலேஜில் படிச்சிருக்க தேவையில்லையா, ஆலிமா படிச்சிருக்கணும். குர்ஆன்ல சில ஜுசுக்களை மனனம் செஞ்சிருக்கணும், அல்லது மதரசா போயிட்டு வரணும். இதுதான் மார்க்கத்துக்கு அளவீடு. அல்லது ஃபேஸ்புக்கில் இஸ்லாமிக் சேட், இஸ்லாமிக் போஸ்டரா போடணும். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் கொடுக்கக்கூடிய மேரேஜ் ரிக்வெஸ்ட் யாருக்கெல்லாம்? யாருக்கு? ஃபேஸ்புக்கில் எந்த பெண் அதிகமான இஸ்லாமிய போஸ்டரை ஷேர் செய்யறாளோ, அல்லது அவளாவே டைப் பண்ணாம காப்பி பண்ணி போறாளோ, அதுதான் அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அளவீடு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அது கீழே கமெண்ட பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூமினான பெண் இந்த உலகத்தில் இருப்பாளா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை பத்தி போறாளே, லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவெல்லாம் அளவீடா? இதுவெல்லாம் அளவீடா? குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெண் யார்? தேடு. ஹிஜாபை பேணக்கூடிய பெண் யார்? தேடு. அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை 5 முறை ஒரு வக்த கூட விடாம தொழக்கூடிய பெண் யார்? தேடு. ஹலால் ஹராமை பேணி மஹரமான உறவுகளிடத்திலே மஹரமை பேணக்கூடிய பெண் யார்? தேடு. குர்ஆன் சுன்னாவில் இணைந்திருத்துவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட பெண் யார்? தேடு. அது கிடைக்கும் வரை தேடு. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நீ பார்க்க வேண்டிய ஒரே நிபந்தனை, அந்த பெண்ணு டாக்டர் படிக்கட்டும், இன்ஜினியர் படிக்கட்டும், அல்லது எவ்வளவு பெரிய காலேஜில் படிக்கட்டும், அல்லது குர்ஆன் சுன்னாவை ஓரளவு தெரிந்திருக்கட்டும், மதரசாவே வேணாம், ஆனா மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாள் என்பதை அறிந்துவிட்டால் நீ திருமணம் செய்வதற்கு ஏற்றமான பெண் அவள். அதுக்கு நீ முதல்ல மார்க்கத்தை பின்பற்று. 5 வக்து தொழுகிற பெண்ணா வேணும், மதரசால போய் ஆலிமா படிச்ச பெண்ணா வேணும். ஆனா இவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, இவர் ஃபஜ்ர தொழ மாட்டாரு, இவர் நோன்பு வைக்க மாட்டாரு, இவர் தாடியை நல்லா மலிச்சிருப்பார், ஆனா ஹிஜாபு போட்ட பெண்ணா வேணும். இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அநியாயம். அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சுத்தமான பெண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள், சுத்தமான ஆண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள். பாவத்தோடு இருக்கக்கூடிய ஆணாக இருந்து என் மனைவி சுத்தமாக கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ் சேர விட மாட்டான். அல்லாஹ்விற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று. எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் அப்படி இணைப்பான். இது ஆணுக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனுக்கு பெண் பார்க்க சென்றார்கள். யாரை பார்த்தார்கள்? கலீஃபா. யாரை பார்த்தார்கள்? செல்வம் உள்ள பெண்ணையா? என் போன்ற ரோம பாரசீக அரசர்களின் மகளையா? இரவிலே உலா வந்தார்கள். ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக்கொள்கிறாள். தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலிலே தண்ணீரை கலந்து விடு. மகள் சொன்னால், அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். தெரிஞ்ச சம்பவம் தான். அமீருல் முஃமினீன் யார்? யார்?
உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடை செய்திருக்கிறார்கள். தாய் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உமர் உங்களோடா எம்மோடா இருக்கிறார் களப்பாலை தண்ணீரிலே. தாயே, وَإِنْ كَانَ أَمِيرُ الْمُؤْمِنِينَ لَا يَرَانَا وَرَبُّ أَمِيرِ الْمُؤْمِنِينَ يَرَانَا. என் தாயே, அமீருல் முஃமினீன் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனின் ரப் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே. யார் கேட்பது? வெளியே யார் கேட்பது? அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மறுநாள் காலை வந்தடைந்தார்கள். தன்னுடைய மகனை அழைத்தார்கள். ஆசிம் இப்னு உமர், ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம், உனக்கு பொருத்தமான ஒரு மணப்பெண்ணை, ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை, வசதி இல்லை, எதுவும் இல்லை, அல்லாஹ்வின் அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன், திருமணம் செய். மகனும் ஏற்றுக்கொண்டார்கள். சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள். லைலா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பனு உமையாவுடைய கோத்திரத்திலே அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், கலீஃபா. ஒரு சுத்தமான ஆணும் ஒரு சுத்தமான பெண்ணும் இணைந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் சுத்தமான தலைமுறையாக ஆக்குவான். உமர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண் ஈமானை கொண்டவள். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை உலகை ஆளக்கூடிய ஹலீஃபாக்களாக அல்லாஹ் மாற்றினான். இது ஆணுக்கு தேர்ந்தெடுப்போமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். திருமணம் முடிச்சவங்க மட்டும் திருமணம் முடிக்காதவங்க சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ். திருமணம் முடிச்சவங்க சொல்றீங்களா? பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒரு சாலிஹான பெண் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அத்துன்யா மதாஉன், இந்த உலகமெல்லாம் இன்பம்தான். வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகத்தில் இருக்கும் இன்பத்தில் எல்லாம் சிறந்த இன்பம் சாலிஹான பெண். சாலிஹான பெண் கிடைத்தால் அல்லாஹ்விற்கு சுஜூதிலே விழுந்து நன்றி செலுத்தி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உலக வாழ்க்கையை, மறு உலக வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான்.